ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே ராஜி அவங்களோட குடும்பத்தை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே போன மீனாவும் ராஜியோட மனசை தேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட குடும்பத்து கூட பேசாமல் உன்னால் இருக்க முடியலன்னு தெரியுது, அதனால தான் பேசாமல் உன்னோட அம்மா கிட்டேயும் அப்பத்தா கிட்டேயும் பேசிட்டு வரியான்னு சொல்லிட்டு ராஜியை யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டு அம்மா கிட்டேயும் அப்பத்தா கிட்டேயும் பேச வைக்கிறாங்க. ஆனால் அங்கே போன ராஜியை பார்த்து அவங்களோட அம்மாவும் செம்ம கோவத்தோட, ஏண்டி இப்போ மட்டும் எங்களை பார்க்க வந்த, இதுக்கு முன்னாடி நாங்களும் உன் கண்ணுக்கு தெரியலையா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குடும்ப மானத்தையே இப்படி வாங்கிட்டு நம்மளை அவமானப்படுத்தினா அது உங்க அப்பாவுக்கு பிடிக்காத அந்த பாண்டியன் குடும்பத்துல இருக்க பையனை போய் லவ் பண்ணிட்டு ஓடி போயிட்டியே, இப்போ உன்னோட அப்பா எவ்வளவு அவமானப்பட்டு நிக்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மேல இருக்க கோவத்தால ராஜியை அடிக்கவே போயிடுறாங்க. ஆனா அவங்கள தடுத்து நிறுத்தின அப்பத்தாவோ ராஜிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா அவங்களோட அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவ எப்படியோ நம்மளோட சொந்தக்கார பையன் கூட தானே ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்கா, நல்ல வேலை வேற யாரோ ஒரு பையனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணி நம்மளோட குடும்பத்தை இன்னுமே அசிங்கப்படுத்தாம இந்த கதிர் கூட கல்யாணம் பண்ணது எனக்கு என்னமோ கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட ராஜியும் அட்லீஸ்ட் அப்பத்தாவது நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இப்படி 3 பேருமே பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு மீனா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா கரெக்டா அங்க மீனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி சக்திவேலும் முத்துவேலும் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேருமே யாருக்கும் தெரியாம பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு முத்துவேல் செம்ம கோவத்தோட ராஜியோட அம்மா கணத்திலே பல்லான்னு ஒரு அறைய விடுறாங்க. அதனால பதறி போன ராஜியை அவங்களோட அப்பாவை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா சக்திவேலோ தடுக்க வர ராஜியவே ஓங்கி அறைய போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்து அப்பத்தாவோ சக்திவேலை தடுத்து நிறுத்திட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம குடும்பத்து ஆளுங்க பொண்ணுங்களை அவமரியாதையா பேசக்கூட மாட்டாங்க, ஆனா நீங்க என்னடானா கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க மீனாவோ பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள பேசாம உதவிக்காக நம்ம யாரையாவது கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு கோதையை கூப்பிடுறதுக்காக அங்க இருந்து வேக வேகமா கிளம்பி போறாங்க. ஆனா முத்துவேல ராஜியோட அம்மா கிட்ட ரொம்ப கோவத்தோட, இவதான் நம்மளோட குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா ஊரு முன்னாடி அவமானப்படுத்திட்டு போயிட்டாலே, இதுக்கப்புறமா இதுக்காக இவ கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறாங்க. ஆனா அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ராஜியோட அம்மாவோ தயக்கத்தோட தலை குடிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. அப்போ இதை பாக்குற ராஜியும் நான் தான் அம்மாவை பாக்குறதுக்காக வந்தேன், அவங்க மேல இதுல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதனால கோவப்பட்ட சக்திவேலும் நீ எதுவும் பேசாத, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சுட்டா இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம போய் அந்த கதிரை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, கண்டிப்பா நீ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இதுக்காக வருத்தப்படதான் போற. அது மட்டும் இல்லாம அந்த கதிர் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இதுக்கப்புறமா நிம்மதியா வாழ்ந்தோன்னு நினைச்சிருவானா என்ன, அது மட்டும் இல்லாம அவனை இனிமே நிம்மதியா வாழவே விட போறது இல்ல, இதுக்கப்புறமா தான் அந்த கதிர் நல்லா அனுபவிக்க போறான், அவனை கட்டிக்கிட்டதுக்காக நீயும் அவன் கூட சேர்ந்து கஷ்டப்பட போற. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இருந்து திருடிட்டு போன நகையும் பணத்தையும் நான் கண்டிப்பா வாங்காம விட மாட்டேன், அந்த திருட்டு பையில போய் நம்பிட்டு போயிட்டு இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ராஜியை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா ராஜியோ அவங்களோட அண்ணா ரொம்பவே கோவமா தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே சைலண்டா தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட அண்ணாவோ எல்லையை மீறி நம்ம குடும்பத்தை திட்டம் போட்டு அவமானப்படுத்தின அந்த பாண்டியனையும் நான் சும்மா விட போறது இல்ல, அது மட்டும் இல்லாம அந்த கதிர் அவன் பண்ண தப்புக்காக எப்ப வேணாலும் சாகலாம், அதனால நீ அதுக்கு தயாராருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ராஜியோ செம்ம கோவத்தோட அவங்க அண்ணா கிட்ட போது நிறுத்துங்க, இது வரைக்கும் நீங்க பேசினது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன், ஆனா உங்களால பாண்டியன் மாமாவுக்கும் கதிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, ஏன்னா தப்பே பண்ணாம எல்லா கஷ்டத்தையுமே கதிர் அனுபவிச்சுட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவன் ரொம்ப பெரிய பாவமா நினைச்சிட்டு இருக்கான், அவன் எனக்காகவும் நம்மளோட குடும்பத்துக்காகவும் தான் இவ்வளவு பெரிய தியாகத்தையே பண்ணியிருக்கான், ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம இன்னுமே அவனை பழிவாங்கிறதுக்காக ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே இதனால கோவப்பட்ட சக்திவேலோ போய் அந்த கதிருக்காகவும் பாண்டியன் குடும்பத்துக்காகவும் இவ்வளவு நாளா உன்னை வளர்த்த எங்களெல்லாம் நீ அவமானப்படுத்தி பேசுறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா ராஜியோ என் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க இந்த வேலையவே பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் அவங்கள பழி ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட முத்துவேலுமே ரொம்ப கோவமா ராஜி கிட்ட, அப்படி அவன் என்னதான் பண்ணிட்டான், அவன் உன்னை ஏமாத்தி காதலிக்கிற மாதிரி நடிச்சு நம்மளோட வீட்டுல இருந்து பணம் நகை எல்லாத்தையுமே மூலியமா எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம குடும்பத்தை ஊரு முன்னாடி அவமானப்படுத்திருக்கான், அது உன் கல்யாணத்தப்பவே உன்னை கூட்டிட்டு ஓடி போயிருக்கான், அதுல இருந்தே தெரிய வேண்டாம் அவனோட குணம் எவ்வளவு கீழ்த்தனமானதுன்னு, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றதுனால அவனுக்கு சப்போர்ட்டிவாவே பேசாத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட ராஜியும் மறுபடியும் இவங்க என்னதான் சொன்னாலும் கதிரையும் பாண்டியர் குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ரொம்பவே கோவத்தோட நான் ஒன்னும் கதிரை லவ் பண்ணல, அவன் கூட ஓடியும் போகலன்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டான நேரத்துக்கு அங்க கோதையை கூட்டிட்டு வந்த மீனாவும் ஒருவேளை ராஜி உண்மையை சொல்ல போறாளான்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கோட இருக்காங்க. ஆனா அங்க வந்த கோதையும் ராஜியை உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கணுன்றதுக்காக உடனடியா அங்க போயிட்டு ராஜி கிட்ட வா ராஜி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிச்சு இழுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா ராஜியோட அண்ணனோ போதை நிறுத்துங்க, இப்ப ராஜி ஏதோ உளறிட்டு இருந்தாலே அதை பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட என்ன சொல்ற, அப்பனா நீ கதிரை லவ் பண்ணலன்னு சொல்ல வரிய, அப்ப எதுக்காக அவன் கூட
ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிடுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கோதையோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், வா ராஜி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கூப்பிடுறாங்க. ஆனா ராஜியோ போதாத்த, இதுக்கப்புறமாவும் என்னால உங்க குடும்பம் கஷ்டப்பட வேண்டாம், நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ராஜியோட அண்ணன் கிட்டயும் அவங்களோட அப்பா கிட்டயும் நான் கதிரை கல்யாணம் பண்றதுக்காக ஓடி போகல, நான் உண்மையா விரும்பி ஓடி போனது கண்ணன் கூட. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு என் பண நகை எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஓடி போயிட்டான். அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம நடு ரோட்ல தவிச்சு போய் நின்றுட்டு இருக்கும்போது கோதையத்தை தான் வந்து அவங்களோட அண்ணன் உங்க மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக, நம்மளோட குடும்பமான போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட குடும்பத்தை பத்தி கூட கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன கொஞ்சம் கூட பிடிக்காத கதிரை வற்புறுத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. கதிரோ வேற வழியே இல்லாம அவங்களோட அம்மா சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனே எல்லா தப்பும் பண்ணதா ஊர் முன்னாடி எல்லா பிள்ளையுமே அவன் மேல போட்டுக்கிட்டான். அது மட்டும் இல்லாம நம்மளோட குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க இவ்வளவு வேலையும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அப்பத்தாவும் கோதை கிட்ட செம்ம ஷாக்கோட ராஜி சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கோதையோ அது உண்மைன்னு சொல்ற மாதிரி கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட முத்துவேலுமே, அப்பனா ராஜி சொன்னது எல்லாமே உண்மை, நம்மளோட தங்கச்சி தான் நம்மளோட குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு கோதையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பாக்குற கோதையுமே கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க மீனாவோ ஒரு வழியா இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமாவது இவங்க நடக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் மாமா கூட சண்டை போடாம ஒற்றுமையா சேர்ந்து வாழுவாங்கன்ற நம்பிக்கையோட ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க இப்படி எமோஷனலா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க பாண்டியனுமே வந்துடுறாங்க. அப்போ பாண்டியனை பாக்குற கோதையுமே செம்ம ஷாக்கோட ஒருவேளை நடந்தது எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்களான்னு சொல்லிட்டு பயத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியனோ கோதையை ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், பாண்டியன் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களோட காதால கேட்டுட்டாங்களா என்ன? ராஜி சொன்னதை முத்துவேல் நம்பிட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா சக்திவேல் ராஜி சொன்னது உண்மையா பொய்யான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்து என்னதான் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம ராஜி சொன்ன உண்மையை சக்திவேல் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கதிர்மேல் அவங்க காட்டுற வெறுப்பை கொஞ்சமாவது குறைச்சிப்பாங்களா? சக்திவேல் அடுத்து என்னதான் பண்ண போறாங்க? அது மட்டும் இல்லாம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா பாண்டியன் என்னதான் பண்ண போறாங்க? ஒருவேளை அவங்க கோதை மேல ரொம்பவே கோவப்பட போறாங்களா? அப்படி இல்லைன்னா அவங்களோட அண்ணனுக்காக தான் கோதை இதை பண்ணாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு கோதையை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா? அடுத்து பாண்டியனோட முடிவு தான் என்னவா இருக்கும்? அது மட்டும் இல்லாம நடந்த பிரச்சனை இல்ல, கதிர்மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ராஜியோட குடும்பத்துல இருக்கவங்க கதிரை ஏத்துப்பாங்களா? அடுத்து என்னதான் பண்ண போறாங்க? அது மட்டும் இல்லாம ராஜி அவங்க பண்ண தப்பு எல்லாரும் முன்னாடியுமே ஒத்துக்கிட்டதுனால ராஜி மேல இருக்க கோவம் கதிருக்கு குறைஞ்சிருமா? அடுத்து என்னதான் நடக்க போகுது? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.